மதகஜராஜா ஃபஸ்ட்டு, குடும்பஸ்தன் கிட்டத்தட்ட ஒரு 26 கோடி ரூபா கிராஸு அந்த படம். டிராகன் ஒரு 118 கோடி ரூபா கிட்ட கிராஸ் இருக்கும் அந்த படம். மர்மர் அது ஒரு ஸ்கேம், அதெல்லாம் என்ன சொன்னாலும் சரி. மட்டும் இந்த வருஷத்துல வந்த ஹிட் படத்துல உண்மையாவே ROA கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 40-50 லட்சம் ரூபா போட்டுட்டு கிட்டத்தட்ட 5.8 crores கிராஸ் பண்ணிருக்காங்கன்னா சும்மா இல்ல. ஓடிடிலே நல்ல அது அடுத்தது அது ரெவன்யூ ஷேர் தான். அதுக்கு அடுத்தது பெருசு ஃபயர் ஓட்டிங்க இல்ல, அது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை இல்லை எனக்கு. அதனால நான் அதை பத்தி நம்பரே பேசல. ஃபயர் ஒரே இடத்துல. ஆமா. அடுத்தது குட் பேட் அக்லி. அதோடைய லாப விஷயங்கள், லாபம் அதெல்லாம் வந்து பேசுறது வந்து 154 கோடி ரூபா பண்ணிச்சு. லாபம் தான், தயாரிப்பாக லாபமா இல்லைன்னு தயாரிப்பாக தான் சொல்லணும். ஆனா இருக்கிறதுல பெஸ்டான கலெக்ஷன், செம்மையா கலெக்ஷன். ஆமா. அடுத்தது டூரிஸ்ட் ஃபேமிலி கிட்டத்தட்ட 90 கோடி ரூபா அந்த படம். அப்புறம் 11 யாருமே எதிர்பார்க்கல, தெலுங்குல ஓடல, தெலுங்கு ஹீரோ நடிச்ச படம். கிட்டத்தட்ட ஒரு 5.something கிராஸு. ஓடிடியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு மேலே, 1.5 to 2 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ ஷேரில் வந்துருக்குது. ஸோ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாக்குள்ளே எடுக்கப்பட்ட படங்கள். அப்புறம் DNA அதர்வாவுடைய ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னு, ஹிட் ஆகுமான்னு யோசிச்சிருந்த காலத்தில் DNA ஒரு படம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கு. மார்கன் அப்புறம் வந்து நம்ம சக்தி திருமகன்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய லாபத்தை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓடிடியோட இப்போ ஹீரோக்கு சம்பளம்ன்றது வந்து தனி, அதை விட்டுருங்க. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு அவங்க பண்ண மார்க்கெட்டிங், அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, அது சேட்டலைட் டிஜிட்டல் விற்கும்போது அந்த ஹீரோட சம்பளம் கனெக்ட் ஆகிடுது. ஸோ அந்த படங்கள்லாம் லாபகரமான படங்கள் தான், ஃபைனல் படம் கிடையாது இந்த வருஷத்தில். அதே போல் 3 BHK, பறந்து போ, உங்களுக்கு வந்து லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஓடிடிக்காக தயாரிக்கப்பட்ட படம். போன வருஷம் வாழை எப்படியோ அதே போல இந்த படத்தை டைரக்டரே விலைக்கு வாங்கி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 7+ கிராஸ் பண்ணிச்சு. தலைவன் தலைவி நீங்க 1000 விமர்சனம் எடுத்துங்க, எல்லாரும் கத்துனாங்க, காது கேட்கல, அதெல்லாம் சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 65 கோடி ரூபா வந்து தமிழ்நாடு கிராஸ் பண்ணிடுது.